ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதம் 16ஆம் நாள், கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை. கூடவே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் வைகாசியுடைய 2ஆம் நாள். நாளை நாள் வரக்கூடிய இந்த நாள் சாதாரண நாள் கிடையாது, மிகவும் சிறப்பான ஒரு நாள். அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது. அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் முருகருக்கு உகந்த கார்த்திகை விரதமும் வருது. ஸோ நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் ரொம்ப ஸ்பெஷல் நாளாக கருதப்படுது. நாளை நாளுடைய சிறப்பே சனிங்கிறதுல வரக்கூடிய அமாவாசை தான். இந்த சனி அமாவாசை, வைகாசி அமாவாசை எல்லாமே இருக்கிறது சிறப்பு. இதில் தர்ப்பணம் தருவது நாளை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு தர்ப்பணம் தர முடியாதுன்னா வீட்டிலையே இந்த ஒரு விஷயத்தை செய்திங்கன்னா பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருந்தால் நீங்கும். ஸோ பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீங்கள் வீட்டிலையே எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற முறையை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதை செய்து பயனும் பெற முடியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசைங்கிறது யாருக்கு உகந்த நாள்னா இறந்தவர்களுக்கு தான் உகந்த நாள். இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தந்து அவங்களுக்கான படையல் வைத்து அதை காகங்களுக்கு வைக்கிறது தான் இந்த நாளுடைய சிறப்பே. இந்த நாளுடைய சிறப்பறிந்து இந்த மாதிரி நாம் செயல்படும் போது பித்ரு சாபம் பித்ருவுடைய இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கோ. ஸோ பித்ரு சாபம்லாம் நீங்கிறதுக்காக இந்த சில விஷயங்களை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன். அமாவாசையில் தர்ப்பணம் தருவது ஒரு சிலரால் முடியும், ஒரு சிலரால் முடியாது. அப்படி முடியாதவங்க இறந்தவர்களுக்கு வீட்டிலையே திதி கொடுக்கலாம். ஸோ வீட்டிலையே திதி கொடுப்பது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பித்ருதோஷம் என்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருக்கக்கூடிய தோஷம். இறக்கும்போது அவங்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்து வருடாந்திர திதிகளையும் அவங்களுக்கு கொடுத்து மாதந்தோறுமும் அவங்கள வழிபாடு செய்யணும். அப்படி செய்தால் தான் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். அதன் மூலம் நமக்கு நல்ல ஒரு நன்மையானது ஏற்படும். ஸோ அமாவாசையில் அவங்களுக்கு செய்யப்படக்கூடிய விஷயங்களை செய்யாமல் இருந்தால் அது நமக்கு பாவத்தை ஏற்படுத்தும். அந்த பாவம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிறத சொல்கிறேன். இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே உங்களுக்கு பாவம் ஏற்படாது. அப்படியே பாவம் ஏற்பட்டாலும் அந்த பாவத்திலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். சரி, இப்போ நான் உங்களுக்கு எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிறேன். முதல்ல நாளைய வைகாசி அமாவாசையில் காலையில் ஒரு நேரமாக எந்திரிக்க பாருங்கள். காலையில் ஒரு அதிகாலையில் எந்திரிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதிகாலையில் நேரத்தில் எந்திரிச்சுக்குங்க. உங்களுடைய ஊர்களில் குளக்கரை ஏரிக்கரை கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அங்கே பார்த்திங்கன்னா வேதியர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய வேதியர்களை கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணத்தை தாங்க. நீங்கள் அமௌண்ட் மட்டும் எடுத்துகிட்டு போனாவே போதும். அங்கே நீங்கள் கொடுத்து நீங்கள் ஐயர்கள் வைத்து திதி தர்ப்பணத்தை கொடுத்து கொள்ளலாம். அங்கேயே இப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஒருவேளை எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலையினால என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலையே தர்ப்பணம் கொடுக்கலாம். வீட்டில் எப்படி அங்கே கோவிலில் கொடுக்குற மாதிரியே எள்ளு தண்ணீரை இறைச்சி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கணுங்கிறது இல்லை. நான் சொல்கிற மாதிரி கொடுங்க. இன்றைக்கே வீடு வாசல் எல்லாமே கழுவி விட்டுருங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால உங்களுக்கு கழுவக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அந்த எண்ணத்துக்கேற்ப இன்றைக்கி கழுவாமல் இருந்து நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு கழுவுனாலும் சரி. ஒருவேளை எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, நான் கழுவுறேன் அப்படின்னா இன்றைக்கே கழுவி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் பரிகாரம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் காலையில் நாளைக்கு நேரமாக எந்திரிச்சு ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சு
அந்த அரிசியில் வந்து சாதத்தை வந்து வடிக்கணும், இல்லைனா சாதம் வைக்கணும். சாதம் ரெடி பண்ணதுக்கு பின்னாடி அந்த சாதத்தை ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கணும். அந்த தட்டில் சாதம் போட்டு ஆற வைத்ததுக்கு பின்னாடி அதில் கருப்பு எள்ளோ இல்லை வெள்ளை எல்லையோ வந்து கலக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒரு எள் கலங்க. நாளைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால முடிஞ்ச அளவு கருப்பு எல்லையே வந்து கலங்க. ஏன்னா சனி பகவானுக்கு உகந்த நாள் வேறையா, அதனால் கருப்பு எள் கலக்கிறது ரொம்ப 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 நல்லது. கருப்பு எள்ளை கலந்து அந்த சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நார்மலாக நாம் எப்படி உப்பு போட்டு டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைப்போமோ அந்த மாதிரி உப்பையும் அதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஆறுனதுக்கு பின்னாடி ஒரு வாழை இலையில வைத்து கூடவே ஒரு தண்ணீரையும் வந்து ஒரு சொம்புலையோ டம்ளார்லேயோ வைத்துக்குங்க. இதை வைத்து காலையில் முன்னோர்களுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியே கொண்டு வாங்க. மாடிக்கோ இல்லை பால்கனிக்கோ எங்கே வேணாலும் போங்க. அங்கே காகம் வரணும், அந்த மாதிரி இடத்துக்கு போங்க. போய் அங்கே வாழை இலையில் வந்து வைத்த எல்லாத்தையுமே வந்து வைத்திருங்க. கூட தண்ணீரும் வைத்திருங்க. வைத்துட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்த உடனே முகம் கை கால்கள்லாம் கழுவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுக்கான படையல் வேலையை ரெடி பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாவே தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கும். அதாவது தர்ப்பணம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பண்ணாவே உறுதி என்பது சொல்லப்படுது. ஸோ தர்ப்பணம் இந்த மாதிரி வந்து கொடுக்கலாங்க. ஸோ தர்ப்பணம் கொடுக்கறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மெத்தட் வந்து சாஸ்திரத்தில் இருக்குது. அதனால தான் இந்த மெத்தடை வந்து சொன்னேன். நிறைய பேருக்கு வந்து பணம் கொடுத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி கொடுத்தாவே உங்கள் முன்னோர்கள் எடுத்துக்குவாங்க. அதோடு நல்ல ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்ய பாருங்கள். அதே போல் இது வைகாசி மாதம் இறை வழிபாடுக்கான மாதம். அதனால் ஃபஸ்ட்டே வரக்கூடிய அமாவாசையை முறையாக நாம் வழிபாடு செய்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுட்டாதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இது எல்லாமே வந்து நீங்கும். இந்த மாதிரி காலையில் தர்ப்பணம் கொடுத்துட்டு மதியம் நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணி முன்னோர்களுக்கு படைத்ததை வந்து திரும்ப காகத்துக்கு வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்கணும். இப்போ நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே சமைச்சிட்டு திரும்ப காகத்துக்கு வைப்போல, அது மாதிரி இது தர்ப்பணம் கொடுத்ததுக்கான கணக்கு. அதனால் திரும்ப சாதம் ரெடி பண்ணி அதையும் காகத்துக்கு வந்து வைக்கணும். நாம் அப்போ என்னென்ன சாப்பிடுவோம், சாம்பார் குழம்பு, அதுக்கப்புறம் பொரியல் அப்பளம் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம்ல, அதுவும் வாழை இலையில் வைக்கிறோம்ல, அது எல்லாத்தையுமே காகத்துக்கும் வைக்கணும். ஸோ இதை வந்து தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் முறையாக யார் செய்யணும்னா அம்மா அப்பா இல்லாதவங்க தான் செய்யணும். இப்போ பெண்களாக இருக்கிறவங்க எனக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் கணவர் தான் செய்யணும், நீங்கள் செய்யக்கூடாது. மீறி செய்தீங்கன்னா அது தர்மத்துக்கு எதிரானதாக சொல்லப்படுது. அதனால் அந்த மாதிரி செய்யாமல் இருங்க. ஸோ நிறைய பேர் இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்குன்னா அது பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய அப்டேட்டான நியூஸை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக நியூஸோடு வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.